ஒரு சிறிய மாற்றம். எந்த காரணத்திற்காக தாளாளர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தாரோ, இந்த மண்ணோடு உங்களை தொடர்பு செய்வதற்காக, தமிழை, தமிழ் உணர்வை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ரொம்ப பெருசு அப்படிங்கிறது என்னது? இப்போ நான் வெளிநாடுகளுக்கு போகிறேன், வடநாட்டுக்கு போகிறேன், அங்கெல்லாம் ஹிந்தி தான் பேசுகிறார்கள், வெளிநாடுகளில் ஆங்கிலம் பேசுகிறார்கள். ஒரு குழந்தை தன் தாயிடத்தில் இந்தியில் தான் பேசுகிறது. அவர்கள் கோவிலிலே சமஸ்கிருதத்தில் தான் வழிபடுகிறார்கள். வெளியில் ஒரு குழந்தை லண்டன்லயோ ஆஸ்திரேலியாவிலேயோ இங்கிலீஷ்ல தான் தன்னுடைய தாய் கிட்ட பசிக்குதுன்னு கேட்குது. மொழியில் உயர்வு தாழ்வு இல்லை. எல்லா மொழியும் அற்புதமானதுதான். இந்த உலகத்தில் நான் ஒன்று சொல்லுகிறேன், தமிழ் கலாச்சாரம் நமக்கு எதை சொல்லி தந்திருக்கிறது என்றால், யாரை விட நான் உயர்ந்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது நான் அடுத்தவர்களை தாழ்ச்சி செய்கிறேன். நான் என்னை நானே தாழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு நானே மிகப்பெரிய இழிவை செய்கிறேன். நானும் தாழ்ச்சி இல்லை, நீயும் தாழ்ச்சி இல்லை, ஆனால் என் நிலையில் நான் உயர்ந்து நிற்கிறேன். எப்படி? காம்படிஷன் தான். ஆனா தமிழ் பண்பாடும் தமிழ் மொழியும் காம்படிஷன் அப்படிங்கிற விஷயத்துல வந்தீங்கன்னா அது யாரையும் தோற்கடிக்காது, அவுட்ஸ்டாண்டிங்கா நிற்கும். அவுட்ஸ்டாண்டிங்கா நிக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் பெருசு. இப்போ நான் ஆங்கிலத்திற்கு போகிறேன், ஹிந்திக்கு போறேன், சமஸ்கிருதத்தை போறேன், எனக்கு அரபி மொழி தெரியும், உருது தெரியும், அரபி மொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும். நான் இதையெல்லாம் வாசிக்கிறேன், இதையெல்லாம் நான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படித்துவிட்டு நான் சொல்லுகிறேன். எனக்கு நீங்க ஹிந்தியில என்ன பேசினாலும் புரியும், என்ன எழுதினாலும் நான் வாசிச்சிருவேன். உருதுல நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு புரியும், என்ன எழுதினாலும் நான் வாசிச்சிருவேன். இங்கிலீஷ்ல நீங்க என்ன பேசினாலும் எனக்கு புரியும், நான் வாசிச்சிருவேன். எனக்கு தெரிந்த மொழிகளை வைத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண். மிக உயர்ந்த மொழி, மிக உயர்ந்த மொழி. அடுத்த மொழிக்கும் நம்முடைய மொழிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் அந்த வித்தியாசத்தை சொல்றேன். என்ன வித்தியாசம் தெரியுமா? தாய்மொழினாலே இங்க எத்தனை பேருக்குங்க தமிழ் தாய்மொழி? தமிழ் தாய்மொழி அல்லாத குழந்தைகள் எத்தனை பேருங்க இருக்கிறீர்கள்? அவர்கள் தாய்மொழி வேறு. உங்களுக்கும் சொல்றேன் பிள்ளைகளா, தமிழ் ஏன் உயர்ந்தது? நான் பேசுற தமிழ் புரியுதா பாப்பா உனக்கு? ஒருத்தன் சொன்னா, ஐ டோன்ட் நோ எனிதிங் யூ ஸ்பீக் அப்படின்னு உட்காந்துருந்தான். நான் உன் பேர் என்னன்னு கேட்டேன். மை நேம் இஸ் விக்னேஷ்னு சொன்னா. உனக்கு தமிழ் தெரியுது, உட்காருன்னு. நான் பேசுறது உனக்கு புரியுது இல்ல? தெரியாதுன்னு இல்லை. தாய்மொழியே உயர்ந்ததுதான். அது யாருடைய தாய்மொழியா இருந்தாலும் சரி. உருது பேசுற குழந்தையா இருந்துட்டு போ, தெலுங்கு பேசுற குழந்தையா இருந்துட்டு போ. அவ சொல்றா பாருங்களேன், எங்க தாய்மொழிய முகத்தை பார்த்தே சொல்றாங்களே. உன் தாய்மொழி தெலுங்கு தானப்பா, உன் தாய்மொழி உருது தானப்பா. அதனால்தான் மொழி ஆசிரியையாக இருக்கிறேன். எல்லா மொழிகளையும் விட தாய்மொழியாம் எந்த மொழியும் பா, தாய்மொழி உயர்ந்ததுப்பா. அது எந்த மொழியா இருந்தாலும் தாய்மொழி உயர்ந்த, தாய்ப்பால் போல உயர்ந்ததுதான். ரசூல் கம்ஸ்தேவ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன், ரஷ்ய எழுத்தாளன் இப்படி சொல்லுகிறான். செத்துக் கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், எழுந்து கொண்டேன் என்று எழுதுகிறான். உயிர் கொடுக்கும் தாய்மொழி. அமெரிக்காவுக்கு போய் இறங்கின உடனே இங்க வாடா அப்படின்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா, அவ்வளோ பெரிய பேராசிரியரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய டாக்டரா இருந்தாலும், அட்டாட்டா நம்மளை தான் கூப்பிடுறாங்களோன்னு திரும்பி பார்ப்போம். ஏன்னா தமிழ் இல்லையா?
ஒரு விஷயம் சொல்கிறேன்ப்பா, நீங்கள் எந்த மொழி பேசுகின்ற தாய்மொழியை பேசுகின்றவர்களாவது இருந்துட்டு போங்க, தமிழ் மிக உயர்ந்த மொழி என்பதற்காக சொல்லுகிறேன். எல்லா தாய்மொழியும் பேசினால் சுகமாக இருக்கும், ரொம்ப சுகம். தமிழ் அந்த தாய்மொழியில் பேசுறது சுகம். ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் மற்றவர்கள் பேச கேட்டாலும் அதே சுகம்.